கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுதோ பால் குடிக்கிற குழந்தைகளாய் இருக்கிறீர்கள் என்று. அந்த வசனத்தை நான் அடிக்கடி யோசிப்பதும் சிந்திப்பதும் உண்டு. தேவன் தமது ஜனங்களை பார்த்து பரிதாபமாய் சொல்லுகிற வார்த்தை. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் 3 தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். பல தலைமுறைகளாக தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். எங்கள் தாத்தா பூட்டன் காலத்திலே நாங்கள் தான் ஆலயத்தை இந்த கிராமத்திலே கட்டினோம் என்று சொல்லுகிறோம். நல்லது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கிறோமா? கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்பதே வேதனையான பதில். அதற்கு காரணம் என்ன? இங்கே வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் ஒரு காரியத்தை திட்டமாக சொல்லுது. எவன் ஒருவன் ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரியமாக இருக்கிறானோ அவன் பாக்கியவான். எவன் ஒருவன் ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கவனித்து பாருங்கள். சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறதா? உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து நீ பாக்கியவான் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே உங்களை நல்லவன்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றே சொல்ல முடியாது. இப்போ கவனிங்க, பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற வேதனையான காரியம், காலையிலே செல்ஃபோன் எடுத்து பார்க்குறான், காலையிலே டீ கடையில் போய் உட்காந்து டீயை குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், காலையிலே எழுந்து வாக்கிங் ஜாக்கிங் என்று ஓடுகிறான். யோசித்து பாருங்க. ஆனால் இதற்கெல்லாம் விருப்பத்தோடு செயல்படுகிற விசுவாச பிள்ளைகள் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா விருப்பமே இல்லாமல் ஏதோ 4 வசனம் படித்தேன், 1 அதிகாரம் வாசித்தேன் என்று கடமைக்கு வேதத்தை வாசிக்கிறார்கள். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர், அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் சாபம், அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வியாதி, அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம், அதனால தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் ஐயா கடன் தான்னு கையேந்துறீங்க. இந்த வேதவசனம் மிக திட்டமாய் சொல்லுது, எவன் ஒருவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிறானோ அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும்னு சொல்லுது. இப்போ கவனித்து பாருங்களேன், நீங்கள் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கிறதா? இல்லை. ஏன் வாய்க்காமல் இருக்கு? நான் ஜோமணி பார்க்குறேன் பிரதர், ஆண்டவர் தரவே மாட்டேங்கிறார். கண்டிப்பாக தரமாட்டார். ஜெபிக்கிற நீ வேதத்தை தியானிக்கிறாயா? ஜெபிக்கிற நீ வேதத்தில் பிரியமாய் இருக்கிறாயா? ஜெபிக்கிற நீ வேதத்துக்கென்று எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாய் என்பதை கவனித்துப்பார். இந்த வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கு நீ நேரம் செலவழிக்கவில்லை என்று சொன்னால் உன் ஜெபம் வீணாகத்தான் போகும். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு நிலத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க. அங்கே ஏதாவது செடி மரம் முளைக்குமான்னு பாருங்கள். புல் மட்டும்தான் முளைக்கும். ஏன் புல் முளைக்கும்னா அந்த புல்லினுடைய விதைகள் அங்கே மண்ணுக்குள்ளே கிடக்கும். ஆனால் கொய்யா மரம் முளைக்காது, மாமரம் முளைக்காது, அடுத்தது வேப்ப மரம் முளைக்காது. எதுக்காக சொல்கிறேன்? நீங்கள் ஒரு கண்ணை வச்சுட்டு தண்ணி ஊற்றினாதான் அது முளைத்து வரும். நீங்கள் ஒரு செடியை வைக்காமல் தண்ணீர் ஊற்றினால் புல்லு தான் முளைக்கும். அதே போல தான் வேதத்தை கருத்தாய் நேசித்து வாசித்து தியானிக்காம உங்கள் ஆத்துமா வளராது, உங்கள் ஆத்துமா பலனடையாது, உங்கள் வாழ்க்கை செழிக்காது. பிரியமானவர்களே, இந்த வேதத்தை மட்டும் நீங்கள் கருத்தாக வாசித்து நேசித்து தியானிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது உங்கள் ஆத்துமா உணர்வுள்ளதாக இருக்கும், உங்கள் இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கும். அடுத்தது பாவத்துக்கு விலகும்படி ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ளும்படி தேவ கிருபை கிடைக்கும். அடுத்தது தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்போ கவனிங்க,
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மனசாட்சி உங்களை நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லும். உங்களை அறிந்திருக்கிற மக்கள் சொல்வார், நல்ல மனுஷன்யா என்று சொல்லுவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்க பழகுங்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். கண்மணி போல உமது பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும். கரம் பிடித்து உமது பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும். நன்மையினாலும் கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நடத்தும். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உமது அன்பை ஊற்றும். உம்முடைய இரக்கங்களின் ஐஸ்வர்யத்தை உமது பிள்ளைகளுக்கு காண்பித்து நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.